ஷே எப்பா விஸ்வாமுத்தர் கணக்கப்பா குபேரம் குபேரத்தி இதெல்லாம் வரம் கொடுத்து இதெல்லாம் கணக்கு கொடுத்து இன்றைக்கி நிலைமைக்கு 7 ஜென்மமாக பாழாக்கி வச்சுருக்கான். மானிட பிறவி அச்சடித்த பேப்பர்களை விட்டு பாழாக்குதான் ரொம்ப பாழாக்குதான். கடவுள் வந்து பூமியில் உட்காந்து கணக்கு போட்டால் அந்த கணக்கை எடுக்கணும், எடுக்காத நிலைமையில் போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் கீழே மேலே, கீழ்கணக்கு மேல் கணக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? கீழே மேலே, கீழ்கணக்குனா கீழே பூமியில் கணக்கு. கடவுள் ஈஸ்வரன் குடும்பம், பரமசிவன் பார்வதி குடும்பம் கணக்கு எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இந்த ஜென்மத்தில் மானிட பேலை தப்புக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். இவ்வளோ மோசத்தில் போனால் என்னப்பா உற்பத்தியை அவன் விவசாயம் பண்ணி சாப்பிட்டா உற்பத்தி ஆகுவான், விவசாயத்தை அழிக்கான். எங்கே பார்த்தாலும் எந்திரிச்சது இத்தனை கோடி வருமானு அவனுக்கு அந்த இதுவே கிடையாது. நம்ம பிள்ளைகள் போய் ஒரு 2 பிள்ளை வைப்போம் வளர்ப்போம், கண்டாரோலி நாக்கை கடிச்சிக்கிட்டு கிடக்கிற வன்களடு கண்டாரோலிமை கூட அழிக்க பார்க்கான். அழித்து கெட்டாடமாக போடணும். என்னப்பா சாப்பாட்டு உணவு உயிர் வாழ கடவுள் கொடுத்த பூமியில் அந்த பூமியை அழித்து வாரான் மானிட பே. இந்த 2 கிலோ குடல் உள்ளே போட்டு வச்சுருக்கான், அது தின்னு இறக்கி நாசம் பண்ணுதான். நாக்கு மண்டை மூளையை வச்சு கிறுக்குத்தனமாக அந்த கல்வி படிப்பில் அழிக்கான். இல்லை என்னப்பா செய்யணும்? செக் பண்ணல, ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல, முன்னும் பின்னுமா சூடு வச்சு தான் எறிவாங்க. இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.